பிரகலாதன் எப்படி வந்தார்? நாரத மகரிஷி அங்கே நாராயணன் சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு, அந்த கர்ப்பத்தில் இருந்த குழந்தைக்கு அந்த மந்திரம் முழுவ ஒழிச்சு குழந்தை சந்தோஷத்தோடு அந்த நாராயண மந்திரத்தோடு பிறக்கிறது. அதனால் அடுத்த தலைமுறைன்னு ஒன்று புரிஞ்சுக்கணும். மாட்டு பொண்ணு இல்லை, அந்த குழந்தை வந்து உங்கள் வம்சம் அங்கே இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாட்டு பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷமோ துக்கமோ அந்த குழந்தையும் பாதிக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்களை சம்பிரதாயங்களை பண்ணும்போது அந்த சம்பிரதாயங்களில் இருக்க அது சம்மந்தப்பட்ட தேவதைகள்லாம் சந்தோஷப்படுவாள். அதனால் சம்பிரதாயங்களை விடவே கூடாது. இப்போ தான் வேத பாராயணமே விட்டுட்டோம். இந்த வேத பாராயணமும் அந்த துணிலாம் நம்ம காதில் கேட்குறதே கிடையாது. அதுக்குள்ளே ஐயர் வந்து உட்கார்ந்தாருன்னா 1 மணி நேரம் தான் டைம். நாங்கள் சீமந்தமா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளோதான். கல்யாணமாக 3 மணி நேரம். நீங்கள் அது மேலே உட்காராதீங்க, கிளம்ப மாட்டோம். அவருக்கு எப்படியே தட்சணை கொடுத்து அமுச்சிட்டு நம்ம உட்காந்து வந்த வாழ்க்கெல்லாம் விருந்து கொடுத்துட்டு அரட்டை அடித்து சீட்டு கச்சேரி பார்க்க வேண்டியது தான். அதை வேறு எடுத்ததெல்லாம் போட்டு அந்த கல்யாணத்தில் வீடியோ அங்கங்கே டிவியை வச்சு வீடியோ பார்த்துட்டு உட்காந்துட வேண்டியது தான். அவர் என்ன பண்ணுவார்? 3 மணி நேரத்தில் கலந்து போனால் சந்தோஷம்னு சொல்லிட்டு கொடுத்த காசை வாங்கி ஓடியே போயிடுவார். ஏன்னா அவளை நம்ம முழுக்க மந்திரங்களை சொல்லி விளக்கம் சொல்ல சொல்லி கேட்குறதே கிடையாது. எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தான் அந்த தமிழ் எவ்வளோ அருமையான விளக்கங்கள்லாம் சொல்லி கேட்குறான் அந்த மந்திரங்களுக்கெல்லாம். நம்ம அதெல்லாம் இப்போ தவற விட்டுட்டோம். அதனால் சீமந்தம், வளக்காப்பு, நாமகரணம், குழந்தைக்கு வந்து இந்த மொட்டை அடிக்கிற நிகழ்ச்சிகள்லாம் வெறும் நிகழ்ச்சியாக பார்க்காதீங்க. அது பின்னால் மந்திரபூர்வமாக இருக்கிற விஷயம், அதில் இருக்கக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய தேவதைகளெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் இந்த விஷயத்தை வெறும் சம்பிரதாயம் நினச்சி ஏதோ ஒரு பகையை மனசில் வச்சு சம்பிரதாயங்களை நீங்கள் உடைக்கவே என் சம்பிரதி சரி கிடையாது, அவருக்கு சம்பந்தி மரியாதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து சரியானதாகாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோ இடர்பாடுகள் இருக்கலாம். வாழ்க்கைன்று ஒரு பெரிய பாதை, அந்த பாதையில் பயணிக்கிறோம். வார்த்தைகளும் நம்ம செயல்களும் வில்லிலேருந்து புறப்படுற அம்பு மாதிரி ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் அடைய முடியாது. காலமும் அதே மாதிரி தான், கடல் அலைகளும் அதே மாதிரி தான், நேரமும் அதே மாதிரி தான், வார்த்தைகளும் அதே மாதிரி தான். ஒரு வாட்டி எழுந்தீங்கன்னா திரும்ப பெறவே முடியாதது வாழ்க்கை. அதனால் இந்த சம்பிரதாயங்களை விடாதீங்க. வீட்டில் மகாலட்சுமியோட சந்தோஷம் இருக்கணும். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய மகளுக்கும் அதே தான். நான் மருமகளை பற்றி பேசிட்டு நினைக்காது. நிறைய வீட்டில் பெண்ணுக்கே அந்த மரியாதை ஆகி போயிடுது. என் பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, என் பொண்ணுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறவா இருக்கா. கல்யாணம் பண்ணியாச்சு, என் பொண்ணுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தாச்சு, எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படி நினைக்கிறவாளும் இருக்கா. அப்போ பையனுக்கே சொத்தை எழுதி வச்சுட்டு பொண்ணுக்கு சொத்து கிடையாதுன்னு சொல்கிறவாளும் பார்க்குறோம். அதுவும் தவறு. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து போன மகாலட்சுமி என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லைன்னு சொல்கிறதோ, பெண்ணுக்கு கொடுக்க வேண்டாம் பையனுக்கு மட்டும் கொடுக்குறதுன்றது ஒரு கண்ணில் எண்ணெயை வச்சுட்டோ ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறது. மருமகளுக்கு சொன்னதே மகளுக்கும். அதனால் வந்து நாம் எப்பயுமே வந்து சிந்தனைகள் வந்து தெய்வங்கள் சந்தோஷப்படுறதுன்றதோடு இருக்கணும். இதை வெறும் நம்ம சடங்காக பார்க்கவே கூடாது. இப்போ நம்ம 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம். நல்ல வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது, இல்லை கோயில் கும்பாபிஷேகம், 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம். ஏன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம்? அவள் சாப்பிட்டுட்டு போகிறா, சந்தோஷப்படணும். என்ன விஷயம்? 1000 பேரில் யாராவது ஒரு சித்தர் இருப்பார், இல்லை ஏதோ ஒரு தெய்வமே வந்து மனுஷ ரூபத்தில் சாப்பிடும். அதனால தான் எல்லாரும் சந்தோஷப்படும் போது அந்த ஒரு தெய்வமும் சந்தோஷப்படும், அந்த ஒரு சித்தரும் சந்தோஷப்படுவார். அதே மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சின்றது நிகழ்ச்சி இல்லை, அது கூட லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கை வந்து சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். வாழ்க்கை வரமா சாபமான்றது நம்ம கையில் இருக்குது. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஆனால் உங்களது கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். 5ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், 9ஆம் இடத்திலே குரு, ராசியில் சுக்கிரன். சுக்கிரன் சந்திரன் குரு மூன்றும் திரிகோணத்திலே அமைந்திருக்கின்றன. ராசியில் சுக்கிரன், 5இல் சந்திரன், 9இல் குரு. இதுதான் ட்ரையாங்கிள் 1, 5, 9. அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இப்போது செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பல சாதனைகளை செய்து கொண்டிருப்பீர்கள். நாங்கள் ஏதோ சாதாரணமாக ஏதோ செய்கிறோம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பின்னால் 10 பேர் புகழ்ந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய வேலையை நம்ம செஞ்சுருக்கோமான்னு உங்களுக்கே தெரியும். சில நேரங்களிலே நாம் சில வேலைகளை செய்யும் பொழுது அது ஒரு பெரிய விஷயம்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம லெவலுக்கு அது சாதாரணமாக இருக்கும். அப்புறமா ஒரு 10 பேர் கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவாங்க, சார் அது ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படின்னு. அப்போ தான் ஓஹோ இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன்னா நமக்கே தெரியும். அந்த மாதிரியான ஒரு சாதனை புரிகின்ற நேரம். நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, வழக்குரைஞராக இருந்தாலும் சரி, திரைப்பட கலைஞராக இருந்தாலும் சரி, இசைக்கலைஞராக இருந்தாலும் சரி, எழுத்தாளராக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரியாக இருந்தாலும் சரி, மளிகை கடை வைத்திருந்தாலும் சரி, ஜவுளிக்கடை வைத்திருந்தாலும் சரி, நகைக்கடை வைத்திருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு சாதனை உங்களது தொழிலிலே, உங்கள் துறையிலே நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நேரம் இப்பொழுது அமைந்திருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும். பௌர்ணமியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருது ஒரு பெரிய யோகம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிரிவலம் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது.
இன்றைய தினம் பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை ஒன்றா சேர்ந்து வந்துடுது. திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு உயர்ந்த நாள். இன்றைய நாள் நீங்கள் எதை செய்தாலும் அது முழுமையாக வெற்றி பெறும், சுலபமாக வெற்றி பெறும். கும்பராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 4ஆம் இடத்திலே ஆறுக்குடையவன் உச்சம் பெற்று இருக்கிறது. 8ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டிருக்கிறது. 12ஆம் இடத்திலே சுக்கிரன். 3மே மறைவு ஸ்தானம். 4 மறைவு ஸ்தானம் இல்லை, ஆனால் மறைவு ஸ்தானாதிபதியான சந்திரன் 4லே உச்சம் பெற்று இருக்கிறது. குரு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானம், சுக்கிரன் 12ஆம் இடமான மறைவு ஸ்தானம். சுக்கிரனுக்கு 12 மறைவு கிடையாது என்பது ஒரு சிலரின் வாதம், ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி 12ல் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, பர்சனல் லைஃப் நல்லா தான் இருக்குது. நடைமுறையில் பார்த்ததில் சொல்கிறேன். 12ல் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால் 12ஆம் இடத்து சுக்கிரனை கூட விட்டு விடலாம். 8ல் குரு இருந்தாலும் அதன் பார்வை தான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறது. எப்படி இருந்தாலும் குரு கும்பத்துக்கும் மகரத்துக்கும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் இந்த ஆறுக்குடையவன் வலுத்ததால் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள், பணம் கொஞ்சம் சிக்கலாக இருக்கலாம் இன்றைக்கி. அதனால் செலவு பண்ணும்போது நிதானமாக பண்ணுங்கள். ஏதோ நிறைய இருக்குன்னு நினச்சிட்டு மாட்டில் அள்ளி விட்டிங்கன்னா அப்புறம் பார்த்தா பாக்கெட்டில் கை விட்டால் ஒன்றும் இருக்காது. ஜாகிரதையாக செலவு பண்ணுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். அத்தியாவசிய செலவுகளை மட்டும்தான் செய்ய வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாள். இன்னைக்கு தீபம், சர்வாலய தீபம். இன்னைக்கு நேத்திக்கு திருவண்ணாமலை தீபம், இன்னைக்கு சர்வாலய தீபம். ஆகவே தீபங்கள் ஏற்றி நமது அக இருளும் புற இருளும் விலகுவதற்காக தீபங்கள் ஏற்றுவோம். புற இருள் நீக்குவது கடினம் அல்ல, அக இருளை நீக்குவது தான் கடினம். அகத்திற்குள் இருள் இருக்கிறது. அறியாமை என்னும் இருள் நமது அகத்திற்குள் இருந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளோ அறியாமை இருக்குது தெரியுமா நமக்கு? ஆமை நுழைஞ்ச வீடு உருப்படாதுமாங்க. அந்த ஆமைங்கிறது என்னென்னா அறியாமை, கல்லாமை, பொருள் இல்லாமை, வாக்கு செல்லாமை, உண்மை சொல்லாமை, இப்படி பல ஆமைகள் இருக்குது. அந்த ஆமையெல்லாம் வரக்கூடாது. அதுதான் ஆமை நுழைஞ்ச வீடு அப்படிம்பாங்க. அந்த ஆமைகள் எதுவுமே இல்லாமல், கல்லாமை, இல்லாமை, உண்மை சொல்லாமை, ஒரு இடத்தில் நெல்லாமை, இப்படி பல ஆமைகளெல்லாம் இருக்கின்றன. அந்த ஆமைகளெல்லாம் அகத்திற்குள் நுழையக்கூடாது என்பதற்காக அழுக்காறு, அவாவெகளி, இன்னாச்சொல் இவை அனைத்தையும் தவிர்த்துவிட்டு நாம் அகத்துக்கண் தூய்மையாகவும் பிரகாசமாகவும் இறைவனின் அருள் மனதிலே நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், இருள் நீங்குவதற்காக, மன இருள், மனதிலே இருக்கக்கூடிய இருள் நீங்குவதற்காக இந்த தீபங்களை ஏற்றுகிறோம். அது ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயம். வெளியில் தீபம் ஏற்றுறோம். நம்ம உடனே தீபம் ஏற்றிட்டு உடனே நம்ம சாமி கும்பிட்றோம். எதற்காக அப்படின்னா அந்த இருள் நீங்குகிறது அப்படிங்கிறோம். இருள்னா என்ன? புற இருள். புற இருள் காலையில் சூரியன் உதிச்சா நீங்கிட போகுது. நைட்டு வேணால் லைட் போட்டு போகணும். மின்சார விளக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, எதுலேயுமே இருள் இருக்கக்கூடாது. எல்லாமே அருள் தான் இருக்கணும். இருள் நீங்கி அருள் சேர வேண்டும். அந்த ஒளி என்பது அருளை கொடுப்பது. தீபத்தின் ஒளியிலே இறைவனின் அருள் கிடைக்கிறது. அவனே தீப ஜோதியாக, தீபஸ்வரூபனாக, ஜோதி ஸ்வரூபனாக இறைவன் விளங்குகிறான் என்பதால் தான் நாம் ஜோதியை, தீப ஜோதியை ஏற்றுகிறோம். ஆகவே இன்றைய நாள் கும்பத்திற்கு ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 5க்குடைய சந்திரன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. சந்திரனுக்கு 5ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு சந்திரனை பார்த்து கொண்டிருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 8க்குடைய சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு வந்து விட்டதால் அது தீமை செய்யாது. குரு பார்வையும் பெறுவதால் நிச்சயமாக நன்மையை செய்யும். ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களான குருவும் புதனும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பது மிகச்சிறப்பான ஒரு நன்மை. 5க்குடைய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பாஞ்சராத்திர தீபம். பாஞ்சராத்திர முறைப்படி பூஜை நடைபெறுகின்ற பெருமாள் கோயில்களில் மட்டும் நாளைய தினம் கார்த்திகை தீபம். அது ரொம்ப குறைவு தான். வைகானசம் தான் ஜாஸ்தி. பாஞ்சராத்திரம் கொஞ்சம் கம்மி. முனித்திரையும் அதை விட கம்மி. நாளைக்கு பாஞ்சராத்திர தீபம்.
மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.